நாங்க எல்லாரும் பாசத்தோட கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு. நான் பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன். ஆனா என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார். நல்லா நடிக்கிற, சின்சியரா பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஆனா ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம். ஒரு மேடை நாகரிகம் கூட. ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வழக்கம். ஆனா கேப்டன் பொறுத்த வரைக்கும், கேப்டனை பத்தி நம்ம பேசினது, எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு 20% தாங்க. அவர் பண்ணியிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதை பத்தியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒருத்தருக்கு முழுசா தெரியாது அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு. அவர் ஃபைட்லாம் நேரில் பார்த்திருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில. அவரெல்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த். 40 ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும். பல படங்கள் நடித்திருக்கிறோம். தமிழ் திரைப்படத்தில் மிக அதிகமான 100 நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த். நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம். ஒரு நாளைக்கு சுமார் 200லேருந்து 250 பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம். நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர். மிக நேர்மையானவர். அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல. நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு. நிறைய டைரக்டர், தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை மிக்கவர், தான தர்மம் எல்லாம் செஞ்சவர். அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். என் இனிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயற்கை மனிதனை கொண்டு செல்வது நியாயம்தான். பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். என் நண்பன், அது மட்டுமல்ல, சிறந்த கலைஞன், சிறந்த மனிதாபிமானி. இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வராதவர்கள் யாரும் கிடையாது. அத்தகைய ஒரு நல்ல கலைஞன். பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன்
இப்படி இது மாறிவிடக்கூடாது நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது. அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்காதவர்கள் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை. அது கஷ்டமான நிகழ்வு. காலை செய்தி கேட்டவுடனே ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஃபைட்டர், நல்ல கலைஞன், நல்ல ஃபைட்டர், நல்ல இறக்க சிந்தாலே. யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் பண்ணுவான். சினிமா நடிகர்கள் சம்பாதிக்கலாம், ஆமாம், சம்பாதித்து பிறருக்கு அள்ளி கொடுத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது. விஜயகாந்தோடைய படம், ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று. அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்ன செய்வது? சில நேரங்களில் இயற்கை தவிர்க்க முடியாத ஒன்று. என்னால் உடல்நிலை சரியில்லை, நடப்பதற்கு கூட முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு. அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம். விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன். விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, அவர் குடும்பம் ஆத்மா சாந்தி அடைய நான் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம், நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போதும். நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஆத்மாவாகும். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யார்கிட்டயும் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க சோறு போட்டு அனுப்புவீங்க. அதேதான் நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டு நகை கூட அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே
ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும்போது, நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க அவ்வளோ துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சிருங்க. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்ம சாந்தி அடையணும். நீங்க நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் கண்டிப்பா உங்க பேர்ல நான் கண்டிப்பா மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். கேப்டன், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னே டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவி இருப்பார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க.